வணக்கம் மக்களே. இன்றைக்கி பாண்டி ஸ்டோர்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது சீரியலில் அதை பற்றி இப்போது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரவணுக்கு பொண்ணு பார்க்க சரவணோட அப்பா அம்மா போனாங்க. ஸோ பொண்ணு வீட்டில் எல்லாம் ஓகே தான், எல்லா விஷயத்தையும் சொல்லி ஓகே சொன்னாங்க. ஆனால் அவங்க திரும்பி வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா ஃபோன் பண்ணி இந்த சம்மதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே பாண்டியன் வந்து ரொம்ப அப்செட் ஆகி நான் கடைக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சரவணோட அம்மா வீட்டுக்கு போய் கடவுள்கிட்ட புலம்பு பண்ணுறாங்க. ஸோ மீனாவும் கால் பண்ணுறா. ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லிடுறா. ஸோ மீனா ஆஃபீஸில் ரொம்ப யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் மீனா கூட வேலை செய்கிறவங்க இன்னொருத்தவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அந்த மேடம்கிட்ட பேசும்போது உங்கள் பொண்ணுக்கு வரன் அமைஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, பார்த்துட்டே தான் இருக்கும், ஒரு வருஷமாக அமையலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஒரு ஐடியா தோணுது, சரவணை பற்றி பேசி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு உடனே சரவணை பற்றி சொல்கிறாங்க. மீனா கல்யாணம் எப்படி நடந்துச்சு, அவங்க மச்சனை கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பப்போ அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி பற்றியும் அவங்க மேடம்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ உடனே சரவணா ரொம்ப அமைதியான பையன், நல்லா வேலை செய்கிறான், மேனேஜராக இருக்கான், உங்கள் பொண்ணு கட்டி கொடுத்தா நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. அதுக்கு ஓகே, நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிவிட்டு உனக்கு எதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ உடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனா நானும் எங்கள் அத்தை மாமாக்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு என்ன தகவலோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த எபிசோட வந்து பார்த்திங்கன்னா செந்திலும் கதிரும் வீட்டில் பேசிகிட்ருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமா வராங்க. ஸோ மாமாக்கிட்டேயும் ஒரு கலாட்டாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ சரவணுக்கு மேட்ரிமோனியில் பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதில் காசு கட்டினா தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ அதில் காசு கட்டுறதுக்கு அவங்ககிட்டயும் மட்டும் கேட்குறாங்க. கடைசியாக மாமா கிட்டே கேட்குறாங்க, என்கிட்ட நேரத்துக்கிட்ட வரீங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. மாமா அடுத்து உனக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேசுகிறாங்க. வேணாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்களாம் இன்னும் பண்ணாதீங்கடா சாமி அப்படின்ற மாதிரி அவங்க மாமாவும் கிண்டலாக பேசிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ராஜி கண்ணனை தேடி திருச்சி வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த திருச்சி வரைக்கும் போயிருக்காங்க, ஆனால் கண்ணனை இன்னும் கண்டுபிடிக்கல அவங்க. ஸோ திருச்சியில் எந்த அட்ரஸில் இருக்காங்கன்னு ராஜிக்கு தெரியாது. ஸோ ராஜு அவங்க ஃப்ரெண்டும் தேடிட்டுருக்காங்க. ஸோ கண்ணனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாங்களே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திருச்சியில் எந்த இடம் தெரியல, நீங்களே வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. ஸோ கண்ணனை தேடி அங்கேயும் அலையிறாங்க. ஸோ கண்ணன் கிடைப்பானா கிடைக்க மாட்டானா. ஆனால் ராஜு இன்னும் வீட்டுக்கு போகலை. ஸோ நேரம் ஆக வீட்டில் இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க, ராஜு எங்கே போனானே தெரியல, அவளோட தேடும் சொல்லிட்டு கதிர்கிட்டையும் கேட்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்கிறான். உடனே எங்கள் மாமா வந்து இவன் தான் கடையில் திட்டிகிட்டு இருந்தான், உடனே அந்த பொண்ணு எங்கேயாவது கோச்சிக்கு போயிட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. நாளைக்கு எபிசோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜி வந்து கண்ணனை கண்டுபிடிக்குவானா. ஸோ கண்ணன் இருக்கிற அட்ரஸுக்கு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. அது இல்லாமல் சரவணுக்கு பொண்ணு பார்க்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் இப்படி சொன்னாங்க இல்லையா, ஸோ அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு எபிசோடு தெரிய வரும். ஸோ தொடர்ந்து இது போல் எபிசோடு பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.